ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். எனக்கு 15,000 ரூபாய்க்கும் கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்ல சூப்பர் அமோலட் டிஸ்பிளேவோட ஒரு ஸ்மார்ட் போன் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்காக ரெட்மி கிட்ட இருந்து புதுசா ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் ஆக போகுது. ரெட்மி நோட் 11 SE அப்படின்ற நேம்ல ஒரு புது ஸ்மார்ட் போன் வர ஆகஸ்ட் 26ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க. இதை அபிஷியலா ரெட்மி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பிளிப்கார்ட்லயும் இந்த ஸ்மார்ட் போனுக்கான ஒரு டெடிகேட்டட் பேஜும் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி இந்த ஸ்மார்ட் போன்ல இந்த அமோலட் டிஸ்பிளேவை தாண்டி வேற இன்னும் என்னெல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது, என்ன பட்ஜெட்டுக்கு வரப்போகுது, எல்லா டீடைலையும் வாங்க இன்னைக்கு வீடியோல டீடைலா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ இந்த மொபைலில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்க போகுது அப்படின்றத இப்போ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச்சஸில் சூப்பர் அமோலட் டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் கொடுக்க போகிறாங்க. அண்ட் இதில் 1100 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ இருக்க போகுது. அண்ட் இந்த டிஸ்பிளேவுடைய ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ்க்கான ப்ரொடெக்ஷன் இருக்க போகுது. பட் என்ன கிரேட் அப்படின்றது நமக்கு தெரியல. அண்ட் அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரெஃப்ரெஷ் ரேட் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது ஒரு அமோலட் டிஸ்பிளேவாக வரதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு மினிமம் ரெஃப்ரெஷ் ரேட் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்க போகுது. அது போக இதுல பேட்டரி கெபாசிட்டியா 5000 mAh கான பேட்டரி கெபாசிட்டி அண்ட் இத சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட்ஸ் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கான சப்போர்ட் இருக்க போகுது. சோ ஒரு டீசன்ட்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek கூடிய Helio சீரிஸ்ல G95 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ண போறாங்க. இந்த சிப் உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு நல்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட். இதுக்கு அப்புறம் Helio சீரிஸ்ல வந்த சிப்செட்லாம் விட இந்த சிப்செட் கேமிங் சென்ட்ரிக்கா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். சோ அந்த ஒரு சிப் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. மத்தபடி கேமரா சைடுக்கு வந்தோம்னா, இந்த ஸ்மார்ட் போனுடைய முன்பக்கம் செல்ஃபி கேமரா 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா f2.45 கான அபர்ச்சர் வேல்யூல இருக்கு. அண்ட் செல்ஃபி கேமரால 1080 பிக்சல் 30 fps ல மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அதுவே பின்பக்கம் ரியர் கேமரான்னு பார்த்தோம்னா மொத்தம் 4 கேமரா இந்த ஸ்மார்ட் போனுடைய பின்பக்கம் இருக்க போகுது. அதுல பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சல் கான பிரைமரி கேமரா f1.9 கான அபர்ச்சர் வேல்யூல இருக்க போகுது. இது போக 8 மெகா பிக்சல் கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார், அது போக ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ அண்ட் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் அப்படின்ற மாதிரியான ஒரு 4 கேமரா இந்த ஸ்மார்ட் போனுடைய பின்பக்கம் இருக்க போகுது. அண்ட் பின்பக்கம் கேமரா பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 4K 30 fps ல வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். இது போக மொபைல்ல மத்தபடி அதர் ஃபீச்சர்ஸா சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க போகுது. Z ஆக்சஸ் வைப்ரேஷன் மோட்டர் யூஸ் பண்ண போறாங்க. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட், 3.5mm கான ஆடியோ ஜாக் மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க தான் போகுது. இப்போ நிறைய பேர் யோசிக்கலாம், என்ன நண்பா இந்த ஸ்மார்ட் போன் ஆகஸ்ட் 26ஆம் தேதி தானே லான்ச் ஆகுதுன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள எல்லா ஸ்பெசிஃபிகேஷனையுமே சொல்லிட்டீங்க லான்ச்சுக்கு முன்னாடியே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்மார்ட் போன் ஆகஸ்ட் 26ஆம் தேதி ரெட்மி நோட் 11 SE அப்படின்ற நேம்ல தான் லான்ச் ஆக போகுது. பட் ஆல்ரெடி மார்க்கெட்ல ரெட்மி நோட் 10S அப்படின்ற நேம்ல இருக்குது. அந்த ரெட்மி நோட் 10S தான் இப்போ ரெட்மி நோட் 11 SE அப்படின்ற நேம்ல ரீபிராண்ட் பண்ணி எடுத்துட்டு வர போறாங்க. எந்த அளவுக்கு ரீபிராண்ட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மறு கூட வைக்காத ரீபிராண்ட், எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. அப்படியே டிக்டோவா ரெட்மி நோட் 10S என்ன மாதிரியான டிசைன்ல என்ன மாதிரியான லுக்ல இருந்துச்சோ அதே மாதிரியான லுக்ல அதே மாதிரியான டிசைன்ல அப்படியே எடுத்துட்டு வர போறாங்க. ஒன்லி ரெட்மி நோட் 10க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த 10S மட்டும் 11 SE அப்படின்னு மாத்தி எடுத்துட்டு வர போறாங்க. அவ்வளவுதான். மற்றபடி அப்படியே ரெட்மி நோட் 10S தான் ரெட்மி நோட் 11 SE அப்படின்ற நேம்ல எடுத்துட்டு வர போறாங்க. சரி, அதே தான் எடுத்துட்டு வர போறாங்க. பட் என்ன பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போனை எடுத்துட்டு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரெட்மி நோட் 10S அந்த ஸ்மார்ட் போனை அவங்க எடுத்துட்டு வந்தப்ப 15,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு தான் மார்க்கெட்ல எடுத்துட்டு வந்தாங்க. பட் இப்போ அந்த ஸ்மார்ட் போன் வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அப்படின்றதுனால இப்போ பிரைஸ் கட்லாம் பண்ணி 12,500 ரூபாய்க்கு பிளிப்கார்ட்லயும் 13,000 ரூபாய்க்கு அமேசான்லயும் இந்த ஸ்மார்ட் போனை ரெட்மி நோட் 10S ஸ்மார்ட் போனை இப்போ செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பிரைஸ் கட் பண்ணாலும் இந்த ஸ்மார்ட் போன் கொஞ்சம் பழைய ஸ்மார்ட் போன், ரெட்மி 10 சீரிஸ்ல வர ஸ்மார்ட் போன் அப்படின்றதுனால நிறைய பேர் வாங்கலையே என்னன்னு தெரியல. அதனால தான் நிறைய பேர் வாங்க வைக்கிறதுக்காக இப்போ ரெட்மி நோட் 11 SE அப்படின்ற நேம்ல பேரை மட்டும் மாத்தி 11 சீரிஸ்க்கு கீழே இந்த ஒரு ஸ்மார்ட் போனை ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வராங்க. அதனால பிரைசிங்கும் மோஸ்ட்லி சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி இப்போ ரெட்மி நோட் 10S என்ன பிரைசிங்க்கு ஆன்லைன்ல லிஸ்டிங் ஆயிருக்கோ அதே பிரைசிங்க்கு தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 6+64GB கான இந்த பேஸ் வேரியன்ட் 12,500 ரூபாய் இல்ல 13,000 ரூபாய் அப்படின்ற செக்மெண்ட்டுக்காக ஆகஸ்ட் 26ஆம் தேதி அகைன் இந்த ரெட்மி நோட் 10S ரெட்மி நோட் 11 SE அப்படின்ற நேம்ல மார்க்கெட்ல லான்ச் பண்ண போறாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி நோட் 10S உடைய ரீபிராண்ட் அப்படின்றத தாண்டி வேற எதுவுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆக்சுவலாக குறைய சொல்ல முடியாது. ஏன்னா 12,500 ரூபா அப்படின்ற அந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்க அப்படின்னு பட்சத்தில் அந்த பட்ஜெட்டுக்கே உங்களுக்கு அமோலட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. MediaTek Helio G95 கான ஒரு பவர்ஃபுல்லான சிப் இருக்கு, 33 வாட்ஸ்க்கான சார்ஜர், குவாட் கேமரா செட்டப் மாதிரியான நல்ல ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக இருக்கு. அந்த வகையில் இது ரெட்மி நோட் 10S உடைய ரீபிராண்டாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பட்ஜெட்டுக்கு லான்ச் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரெட்மி நோட் 10S பேரை மட்டும் மாற்றி ரெட்மி நோட்
நோட் 11 SE அப்படின்ற நேமில் கொண்டு வரதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.